காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் விசாரணை கைதியான கவுன்சிலர் போலீசாரின் பிடியிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் கவுன்சிலரின் மரணத்திற்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என்று கூறி அவரின் உடலை வாங்க மறுக்கும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் கச்சிப்பட்டு பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் சாந்தகுமார் கடந்த வருடம் வலர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் என்பவரின் கொலை வழக்கில் கைதானார். ஒரு வருட சிறைக்கு பிறகு அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் சாந்தகுமார் வெளியே வந்தார். ஜாமீனில் வெளிவந்த அவரை பழிதீர்க்க ஒரு கும்பல் அலைந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சாந்தகுமார் மர்மமான முறையில் மரணமடைந்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. இந்த நிலையில் அவரை காவல்துறை அடித்தே கொன்றதாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் சாந்தகுமாரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரனை ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இது திட்டமிட்ட படுகொலை என கூறி சாந்தகுமாரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சூசை உயிரிழந்த சாந்தகுமாரின் மனைவியுடன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். அவருடன் வந்த இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சூசை உடற்கூராய்வு அறிக்கையில் தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளது என சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மர்மமான முறையில் மரணம் என்ற செய்தி கேள்விப்பட்டது. அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள் மருத்துவ அறிக்கையில் பார்க்கும்போது அதில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இது நீதிபதியினுடைய விசாரணையில் இருக்கிறதுனால காவல் ஆணையரோ காவல்துறையோ தலையிட முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆனாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி காவல்துறை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, நேரிலே பேசியிருக்கிறாங்க. கவுன்சிலரின் மர்ம மரணத்தில் உரிய விசாரணை நடத்தப்படுவதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று காவல் ஆணையர் உறுதியளித்திருப்பதாக சூசை கூறினார். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபர், அதனால் நாங்களும் அந்த நீதிக்காக எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ விசாரணை நீதிபதியுடைய தலைமையில் இருக்கிறதுனால அந்த விசாரணையின் அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் அந்த நடவடிக்கை அவங்க தான் எடுப்பாங்க. எங்களால் எங்கள் கைகள் இப்பொழுது எந்த உடைய காரியத்தில் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு காவல்துறை துணை நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க.